பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இயர் எண்டில் இருக்கிறோம். இன்றைக்கி 17 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் 13 டேஸ் தான் இருக்குது. இந்த இயர் முடிஞ்சிடும். ஆனால் சில கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் சொல்கிறாங்க, இயர் எண்டு முடிகிறதுக்குள்ளே நம்முடைய தேசத்துக்கு ஏதோ ஒரு அழிவு, மழையினாலேயோ இல்லை ஏதோ ஒரு அழிவு வரும்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க சுனாமி கூட வரும்னு சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ நம்ம ஜெபிக்கணும். அவங்க சொல்கிறது நடக்கும், இல்லைன்னா நடக்காமல் போகலாம். ஆனால் இப்போ நடக்காமல் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வருஷம் கழித்து கூட நடக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான தீர்க்கதரிசி ஊழியக்காரர் இப்படி சொன்னார். ஒரு கொள்ளை நோய் தேசத்தில் வரும், அதுவும் சைனாவிலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக தெளிவாக சொன்னார். ஆனால் அது அவர் சொன்ன அந்த வருஷம் வரவும் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் வரவே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடந்து பாருங்கள். உலகம் முழுவதுக்கும் கோவிட் நம்மளே ஒரு ஒரு ஆட்டி படைச்சிருச்சு இல்லையா? நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு போயிடுச்சு. அது மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தைகள் உடனே நடக்கலைனால அவர் இது நடக்கலை, இவர் சொன்னார் நடக்கலை, அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதுக்காண்டி ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடந்தாலும் என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்பு வராது. தேவன் நம்மளை தப்பு வைப்பார். நம்ம இப்போவுமே அதுக்காண்டி ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அநேக இடங்களில் மழை வந்துட்டு தான் இருக்குது. பெங்கால் சைக்ளோனோட அந்த பாதிப்பு இன்னும் முடியலை. அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டுருக்குது. இன்னும் இந்த ஏரெண்டில் கூட ஒரு சைக்ளோன் வர இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவன் நமக்கு அதெல்லாம் ஒன்று இல்லாமல் போக பண்ணுறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேசத்துக்காண்டி நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அநேக இடங்கள் பாதிக்கப்படுது. இப்போ ஒரு 2-3 வருஷமாக பாருங்கள், நம்முடைய சவுத் இந்தியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதுவும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ரொம்ப அந்த மழையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. மழை ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து மழை வந்ததுனால விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கையில் காசு இருந்தால் கூட நம்ம பொருட்கள் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம் வரக்கூடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவன் நம்முடைய இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறாங்க. அவருடைய சீஷராக இருந்த தோமா நம்ம இந்தியாவுக்கு தான் நம்முடைய மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அநேகர் இந்தியாவுக்கு தான் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தை மிகவும் நேசிக்கிறார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் கன்னட மொழியில் சொல்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? இந்த வருஷத்தின் தொடக்கனாலும் சரி, வருஷத்தின் முடிவுலையும் சரி, கர்த்தருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மேலே நோக்கமாக இருக்கும், அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இந்த ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இந்திய தேசத்துக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா, எங்களுடைய இந்திய தேசத்தை கைவிட மாட்டேங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை தப்பு வைப்பார். நம்மளுக்கு இந்த இயர் எண்டும் சரி, வரப்போகிற புது வருஷமும் சரி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை தப்பு வைப்பார். நம்ம தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். இந்த வசனத்தில் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கன்னட மொழியில் வாசிக்கிறேன். ಧರ್ಮ ಉಪದೇಶ ಕಾಂಡ ಚಾಪ್ಟರ್ 11 ವರ್ಸಸ್ 12. ಅದು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು
பராமரிಸುவ தேசா. நம்முடைய இந்த தேசம் எகோவனு பராமரிಸುவ தேசான்னு தான் கேள்விப்பட்டிருக்கு. இந்த தேசம் ஒன்று தேವರು பராமரிಸುவ தேசா. ಪರಾಂಬರಿಸುವ ದೇಶ ಸಂವತ್ಸರದ ಪ್ರಾರಂಭ ಮೊದಲುಗೊಂಡು ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನು ಅದನ್ನು ಸದಾ ಕಟಾಕ್ಷಿಸುವನು. தமிழில் கடாச்சம் சொல்லுவாங்க. ಕಟಾಕ್ಷಿಸುವನು. ದೇವರು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಕೊನೆಯವರೆಗೆ ಆ ದೇಶವನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುವೆನು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தேசத்துக்கு தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த தேசத்துக்கு நான் கடாட்சம் பண்ணுவேன், அதுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுவேன், அதுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது 12ஆவது மாதம். எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி இதுக்காண்டி இந்த வசனத்தை வச்சு நீங்கள் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம தேசத்துக்கு அவர் சொன்னபடியே நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ನಾವು ಯಾವಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಇಯರ್ ಎಂಡ್ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು ಮತ್ತು ಬರುವ ವರ್ಷ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ಯಾವ ಕಷ್ಟವೋ ಈ ಇಯರ್ ಎಂಡ್ ಒಳಗಡೆ ಏನೇನು ಆಗ್ಬೋದು ಅಂತ ಏನೇನು ಕೇಳ್ತಾರಲ್ವ, ಅದೆಲ್ಲ ಏನು ಆಗದೆ ದೇವರು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் இம்மட்டு ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா எங்களுடைய தேசத்தை ஏசப்பா நீங்கள் காப்பாற்றி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா அப்பா கடந்த நாட்களாக எவ்வளவோ மழை ஜனங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க ஏசப்பா. இந்த இயர் எண்டில் கூட இன்னொரு சைக்ளோன் வரும்னு சொல்கிறாங்களே ஏசப்பா. அந்த காரியம் எல்லாம் ஏசப்பா சோத்திரம். அப்பா சோத்திரம் சோத்திரம் ஒன்று இல்லாமல் ஆகட்டும் ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா சோத்திர ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அவருடைய யோசனைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா பைத்தியமாய் போகட்டும் ஏசப்பா. என் தேசம் அழிவை சந்திக்க கூடாது ஏசப்பா. அப்பா என் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. என் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா சோத்திர ஏசப்பா சோத்திரம் சோத்திர ஏசப்பா. அப்பா நீர் இந்த ஏசப்பா அந்த உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிற ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா சோத்திர வருஷத்தின் தொடக்கம் முதல் அப்பா சோத்திர ஏசப்பா சோத்திர முடிவு வரைக்கும் ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா சோத்திர அந்த தேசத்தின் மீது ஏசப்பா சோத்திர என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களே ஏசப்பா சோத்திர ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை இயேசுவே ஸ்தோத்திரம் நான் கடாச்சிப்பேன் என்று சொன்னீங்களே சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா இந்த தேசத்தை நான் பாரம்பரிக்கிற தேசம் என்று சொன்னீங்களே சப்பா. நான் விசாரிக்கிற தேசம் என்று சொன்னீங்களே சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா என் தேசத்தை நீர் விசாரிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை காத்தீங்க சப்பா, அழிவுக்கோ நாசத்துக்கு மோசத்துக்கு. அப்பா எங்களுடைய இந்திய தேசத்தை நீங்கள் காப்பாற்றினீங்க சப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி சப்பா. எவ்வளவோ பெரிய வல்லரசு நாடு என்று சொல்கிறவர்கள் கூட சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயங்கரமான கஷ்டங்களுக்குள்ள வேதனைக்குள்ள சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திர பஞ்சத்துக்குள்ளே சப்பா ஸ்தோத்திர சப்பா கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க சப்பா. ஆனால் என் தேசத்தை நீ இம்மட்டே சப்பா நீர் பாதுகாத்து வரீங்களே சப்பா. இனிமேலும் நீங்கள் பாதுகாத்து வரணும் சப்பா. அப்போ அந்த இயர் எண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் சப்பா ஸ்தோத்திர, சமாதானமாக இருக்கணும் சப்பா. அப்பா நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு புதிய வருஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க கூடாது சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா ஸ்தோத்திர இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 13 நாள் இருக்குது சப்பா ஸ்தோத்திர சப்பா. நாங்கள் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு புதிய வருஷத்துக்குள் சப்பா ஸ்தோத்திர அப்பா ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்திர கால் எடுத்து வைக்கும்படிக்கு அப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க சப்பா.
இசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திர சப்பா எல்லா நாசத்துக்கும் மோசத்துக்கும் அப்பா இசுவே என் தேசத்தை நீர் தப்புவிக்கணும் சப்பா ஸ்தோத்திர சப்பா என் தேசத்தை நீங்கள் தப்புவிக்கணும் சப்பா அப்பா ஸ்தோத்திரம் 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 நீங்கள் மனம் இறங்கணும் சப்பா அப்பா ஏசப்பா அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் இன்னொரு சைக்கிளோன் வரும்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொன்னாலும் சரி என் தேவன் ஏசப்பா இந்த வருஷம் எண்டு எங்களுக்கு சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா, எங்களுக்கு சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா, எங்களுக்கு சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா எங்களுடைய தேசம் எங்களுடைய இந்திய தேசம் எந்த அழிவையும் சந்திக்கக்கூடாது ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஏசப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வசனத்தின்படி ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா சோதரம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிற சப்பா சோதர சப்பா. அப்பா இயேசுவே நீர் விசாரிக்கிற தேசம், நீர் பாரம்பரிக்கிற தேசம் இயேசுவே சோதரன். அப்பா இயேசுவே நீர் கடாச்சிக்கிற தேசம் என்னுடைய தேசம் சப்பா. இந்த வசனத்தை நாங்கள் நினைக்கிறோம் வருஷத்தின் தொடக்கம் முதல் சப்பா முடிவு வரைக்கும் சப்பா சோதரன். என் கண்கள் சப்பா இந்த தேசத்தின் மேலே இருக்கும் என்று சொன்னீங்களே சப்பா. அப்பா சுத்திரன் தேசத்தை நீங்கள் காவல் செய்யுங்க, என் தேசத்தை காவல் செய்யுங்க அப்பா. என் தேசத்துக்கு நீங்கள் அரணு கோட்டையுமா இருங்க சப்பா சுத்திர சப்பா. அப்பா இயேசுவே சுத்திர பெரிய காரியங்கள் எங்கள் தேசத்தில் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க அப்பா சுத்திர சப்பா. மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டே சப்பா சுத்திர சப்பா. புதிய வருஷத்துல சப்பா புதிய காரியங்களை செய்யுங்க சப்பா சுத்திர சப்பா. அப்பா சுத்திர சப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திர புதிய காரியங்களை சப்பா. உடைய வேத வசனத்தை சோத்திர சப்பா நேசிக்கிறவங்கள் உண்மை தேடுகிறவர்கள் அப்பா சோத்திரம் சோத்திர சப்பா கூட்டமாக ஜனங்கள் ரசிக்கப்படும்படியான காரியங்களை எங்களுடைய தேசத்தில் நீர் செய்யும்படி காட்சிபிக்கிற சப்பா சோத்திர சப்பா. அப்பா வருகிற சப்பா சோத்திர இருக்கிற இந்த அப்பா கொஞ்ச நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து சப்பா புதிய வருஷத்தில் எங்களை அப்பா சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடு நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் நீர் செய்ய போகிறதற்காக உங்களுக்கு கொடி நன்றி சப்பா, கொடி நன்றி சப்பா. உடைய கரத்தில் இந்த காரியத்தை தந்து ஜெபிக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே இந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வந்து ஜெபிக்கணும். இந்த வசனத்தை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் இது மாதிரி என்னென்ன வசனங்கள் இருக்குதோ அதையெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த இயர் எண்டு நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும்படிக்கு இருக்கிற இந்த 13 நாளும் நமக்கு சமாதானமாக இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வர புதிய வருஷம் நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென்.